இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பொறுத்துக. மகுட நிலா, ஒரு நாள் கழிந்தது, ஊசிகள், கன்னிப்பாவை. இது எல்லாமே நூல்கள். வலது பக்கம் நூல் ஆசிரியர்கள். பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. மகுட நிலா எழுதியவர் மு. மேத்தா. ஒரு நாள் கழிந்தது எழுதியவர் புதுமை பித்தன். ஊசிகள் எழுதியவர் மீரா. கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் இறையரசன். மகுட நிலா மு. மேத்தா. ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். ஊசிகள் மீரா. கன்னிப்பாவை இறையரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யின். இக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெறுகிறது? திருக்குறளில் ஒரு குறள். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய்யின். இந்த குறளானது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கோன்மை. ஆன்சர் செங்கோன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கோணக்காத்து பாட்டு எனும் பாடலில் எந்த மலையை சித்தர்கள் வாழும் மலை என ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்? கோணக்காத்து பாட்டு எனும் பாடலில் எந்த மலையை சித்தர்கள் வாழும் மலை என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கொல்லிமலை. ஆன்சர் கொல்லிமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானது எது? தவறானது எது? ஒவ்வொரு வேற்றுமைகளும் அதோட உருபுகளும் பொறுத்துக. அதை பொருத்தி வச்சுருக்காங்க. அதில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4ஆம் வேற்றுமை. அதுக்கு வைத்து அப்படிங்கிற உவம உருபு வராது, வேற்றுமை உருபு வராது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். 5ஆம் வேற்றுமை உருபு நின்று. 3ஆம் வேற்றுமை உருபு கூட. 6ஆம் வேற்றுமை உருபு உடைய. 5ஆம் வேற்றுமை உருபு நின்று. 3ஆம் வேற்றுமை உருபு கூட. 6ஆம் வேற்றுமை உருபு உடைய. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சங்கொடு தாரை தாளம் தளங்கொளி முழங்கு பேரி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சங்கொடு தாரை தாளம் தளங்கொளி முழங்கு பேரி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பெரிய புராணம். ஆன்சர் பெரிய புராணம். இதே பாடத்தில் இன்னொரு பாடல் வரியும் வரும். சங்கொடு சக்கரம் அப்படின்னு வந்துன்னா அது திருப்பாவை. சங்கொடு சக்கரம் அப்படின்னு வந்துன்னா திருப்பாவை. சங்கொடு தாரை அப்படின்னு வந்துன்னா அது பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது என்றவர் யார்? சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர். ஆன்சர் அயோத்திதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான இணை அல்லாதது எது? தவறான இணை அல்லாதது எது அப்படின்னா இவற்றுள் எது சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் ஆப்ஷன் பி பசு கதரும். இது சரியானது. பசு கதரும். புலிக்குருளை வராது. சிங்கக்குருளை, புலிப்பரல். புலிப்பரல் அவற்றினுடைய இளமை பெயர். புலிப்பரல், சிங்கக்குருளை. யானை கன்று வரும். இதில் யானை குட்டின்னு இருக்குது, அதனால் தவறு. பசு கதரும் என்பது சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தாய் தமிழ். தாய் தமிழ். நெக்ஸ்ட். கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பார்க்கலாம். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். கூற்று 2 தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மையில்
பன்மை தொடர்களில் நாம் பயன்படுத்த வேண்டும். தமக்கு, தமது ஆகியவற்றை நாம் பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். இந்த இரண்டு கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கூற்று 1 சரி, 2 சரி. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், அது சரியானது தான். இந்த தொடர் சரியானது தான், எந்த பிழையுமே இல்லை. தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும், இதுவும் சரி. நெக்ஸ்ட், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதில் எவ்வகை அணி அமைந்துள்ளது? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதில் எவ்வகை அணி அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட், மண்புக்கு மாய்வது மண் எதனால்? மண்புக்கு மாய்வது மண் எதனால்? ஆன்சர் ஆப்ஷன் சி. பண்புடையவர்கள் நட்பு. ஆன்சர் பண்புடையவர்கள் நட்பு. நெக்ஸ்ட், இகழ் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இகழ் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இகழ் என்றால் பகை என்று பொருள், அதோட எதிர்ச்சொல் நட்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி, நட்பு. நெக்ஸ்ட், டேஷ் எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். டேஷ் எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐகாரம். ஆன்சர் ஐகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கைத்தறி நெசவு. ஆன்சர் கைத்தறி நெசவு. அதாவது மீதி எல்லாமே ஈரோடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தொழில்கள். தோல் பதனிடுதல், எண்ணெய் ஆலைகள் அங்கே இருக்குது, சாயம் ஏற்றுதல் இருக்குது. அதில் ஈரோடுக்கு பொருந்தாதது கைத்தறி நெசவு. நெக்ஸ்ட், சிறந்த ஆட்சி எது? சிறந்த ஆட்சி எது? அதாவது இது திருக்குறளில் உள்ள ஒரு கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, நடுவு நிலையில் நடத்துதல். நடுவு நிலையில் நடத்துதலே சிறந்த ஆட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படும் கவிதை புது கவிதை என அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படும் கவிதை புது கவிதை என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கருத்து. ஆன்சர் கருத்து. அதாவது புது கவிதைக்கு இலக்கணம் தேவையில்லை, ஓசை தேவையில்லை, வடிவம் தேவையில்லை, கருத்து மட்டும் இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட், சரியானது எது? சரியானது எது? 3 கூற்றுகள் இருக்குது, அதில் சரியானது எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அம்பேத்கர் புத்தரும் அவரின் தம்மமும் எனும் இதழை வெளியிட்டார், இது சரியா? ஆன்சர் தவறு. இந்த கூற்று தவறு. அம்பேத்கர் புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலை வெளியிட்டார் என்பதே சரி. இது நூலினுடைய பெயர், புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிறது அவர் எழுதிய நூலின் பெயர். இதில் இதழ்னு இருக்குது, அதனால் தவறு. 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அம்பேத்கர் வெற்றி கண்டார். இந்த கூற்று சரியானது. 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அம்பேத்கர் வெற்றி கண்டார் என்பது சரியானது. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், இது தவறானது. இந்தியாவின் ஜாதிகளின் வளர்ச்சியும் அவற்றின் தோற்றமும், இதுதான் ஜாதிகளின் தோற்றமும் அவற்றின் வளர்ச்சியும், இதுதான் அம்பேத்கர் இயற்றிய முதல் நூல். அதுதான் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரினுடைய முதல் நூல். இதில் இந்தியாவினுடைய தேசிய பங்கு வீதம் அப்படின்னு இருக்கு, இது தவறானது. இது தவறானது. அதனால் ஆன்சர் கூற்று 2 மட்டுமே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்துக. நிறை, பண்பு, செறிவு, பாதுகாத்தல் இவற்றை பொருத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3412. 3412. நிறை என்பது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். செறிவு எனப்படுவது முன்சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். பாதுகாத்தல் என்பது
அன்புடையோரை பிரியாது வாழ்தல். நிறை எனப்படுவது மறைபொருளை பிறரறியாமல் காத்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். செறிவு எனப்படுவது முன்சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். பாதுகாத்தல் எனப்படுவது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் எது? கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, படித்து வியந்தான். படித்து வியந்தான் இது வினையெச்சம். நெக்ஸ்ட். தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 வகைப்படும். 4 வகைப்படும். அவை செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் என பாடியவர் யார்? உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். ஆன்சர் ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டு சொற்களுக்கு இடையே 5ஆம் வேற்றுமை உருவு மறைந்துள்ளது எது என காண்க. 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சொற்களுக்கு இடையே எதில் 5ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலைவீழ் கருவி. மலைவீழ் கருவி. நெக்ஸ்ட். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கீழ்கண்டவற்றுள் எவற்றை குறிப்பிடுகிறார்? மக்களுடைய ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மழை. ஆன்சர் மழை. நெக்ஸ்ட். நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, துன்பம். ஆன்சர் துன்பம். நெக்ஸ்ட். ஆயுத எழுத்து ஒலிக்கும் முயற்சி பிறப்பு எது? ஆயுத எழுத்து ஒலிக்கும் முயற்சி பிறப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாய். ஆன்சர் வாய். அதாவது ஆயுத எழுத்து ஒலிக்கும் இடப்பிறப்பு அப்படின்னு கேட்டால்தான் அது தலை. ஆயுத எழுத்துன்னு சொன்னாலே இடப்பிறப்பு அப்படின்னு கேட்டால் அது தலை. இதுவே முயற்சி பிறப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு எழுத்துக்கும் முயற்சி பிறப்பு வாய் தான். வாய் வழியாக தான் எந்த ஒரு எழுத்துக்களும் நம்மளால் உச்சரிக்க முடியும். அதனால் முயற்சி பிறப்புன்னு எது கேட்டாலுமே அது வாய் தான். அதுவே ஆயுத எழுத்து ஒலிக்கும் இடப்பிறப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தலை. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம்.